அந்த ஒரு காலத்தில் இருள் உலகை மூடியது. அசுரன் சிரிப்போ தேவன் இதயத்தை அதிர வைத்தது. அச்சமடைந்த தேவர்கள் சிவபெருமானின் திருவடி அடைந்தனர். ஒளி மட்டுமே இருளை வெல்லும் என்று சிவனின் நெற்றிகளிலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு 6 குழந்தைகளாக பிறந்தது. அது 6 கார்த்திகை தேவியரால் வளர்க்கப்பட்டது. பின்னர் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் தோன்றி அவர்களை ஒன்றிணைந்து 6 முகங்கள் கொண்ட கார்த்திகேயனாக உருவாக்கினர். பார்வதி தேவி தன் அன்பை வேலாய் கொடுத்தாள். அந்த வேல் அழிவு அருள் சேர்ந்த ஒரு சக்தியாக உருவாகியது. தேவ அசுர மோதலில் வானம் எரிந்தது. ரத்தமும் ஒளியும் கலந்த ஒரு யுத்தம் அது. முருகன் எரிந்த வேல் அது ஒரு ஆயுதம் இல்லை, அது சூரியனின் கதிராய் மாறி இருளை கிழித்தது. சூரபத்மனோ உயர்ந்து நின்று ஓர் சபதம் எடுத்தார். என்னை யாராலும் வெல்ல முடியாது. இதை கேட்ட முருகனின் உள்ளத்திலோ ஒரு பயமோ அச்சமோ சந்தேகமோ இல்லை. இருந்தது வெற்றிக்கான தீர்மானம் மட்டுமே. சூரபத்மன் மரமாக மாறினான். இலைகளை வானை தொட வேர்கள் பூமியை நெரித்தன. முருகனின் வேல் ஒரு பிளவு. அந்த மரம் சிதறி இரண்டானது. காயமடைந்த சூரபத்மன் சினத்தில் எரிந்து அவன் மயிலாக மாறி வானை அதிர வைத்தான். ஆனால் கருணையால் கறந்த முருகன் அந்த மயிலை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டான். அவன் மீண்டும் தீயாய் எழுந்தான். சேவலின் கூக்குரலாக அந்த போர்க்களத்தை அதிர வைத்தான். சேவலின் கூக்குரலை தெய்வீக ஒளியாக மாற்றினார் முருகன். மறுபடியும் அந்த சேவலை தன் கொடியாக ஏற்றுக்கொண்டான். தேவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் மலர்களை பொழிந்தனர். இருள் நீங்கியது என்று ஒளி மட்டுமே நிலைத்தது. அப்பொழுது முருகன் சொன்னார், பயமில்லா இருதயம்தான் வீரன் மிக பெரிய ஆயுதம். இன்றும் மக்கள் முருகனை தங்கள் பாதுகாவலனாக வணங்குகின்றனர். அவரின் அருள் ஒளி எம்மை என்றும் காப்பாற்றுகிறது.